ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நல்ல ஒரு சூப்பராக கிறிஸ்பியான நல்ல மசாலா ஃப்ளேவரோட கொஞ்சம் காரசாரமாக ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை, நல்ல ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் முறுமுறுன்னு சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலர்லி எண்ணெய் ஆயில் நிறையா சேர்த்தாமல் அளவாக சேர்த்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது கண்டிப்பாக வெரைட்டி ரைஸஸ் கூடலாம் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். பர்டிகுலர்லி தயிர் சாதம் ரச சாதத்துக்கூட லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அந்த கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இப்போ நான் ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. இதை ஒரே விசிலுக்கு குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரே விசிலுக்கு வேக வைங்க, ரொம்ப குழைவாக வேக வைக்க வேண்டாம். அதே போல் மைக்ரோவேவ்லேயும் வேக வச்சுக்கலாம். அது எப்படி வேக வைக்கிறதுன்னு என்னோடய மைக்ரோவேவ் டிப்ஸில் சொல்லியிருக்கேன், பார்த்துருங்க. ஓப்பன் பேன்லேயும் வேக வைக்கலாம். பட் என்னென்னா குழைவாக வேக வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா தோல் உரிச்சிட்டு பெரிய உருளைக்கிழங்குல கொஞ்சம் சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா சோம்பு ஃபெனல் சீட்ஸ் நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 7-8 பல் பூண்டு சின்ன சைஸாக இருக்கிறங்காட்டிக்கு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி. இதெல்லாம் என்ன பண்ணலான்னா நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு முறுமுறுன்னு நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரகரப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா அது அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பொடிச்சிக்கலாம். அது ரொம்ப கொஞ்சமாக ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் நான் எடுத்துருக்கிறங்காட்டிக்கு நான் அந்த தாளிப்பு கரண்டிலே எல்லா ஸ்பைசஸும் சேர்த்தி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தி நல்லா கொஞ்சம் முறுமுறுன்னு அது நல்லா வாசனை வர வரைக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். ஆயில் சேர்த்திருக்கிறேன். ஆயில் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். வறுத்துட்டு ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்காமல் இப்படி கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்செடுத்து வச்சாச்சு. ஸோ இனி அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மேலே எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு, எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்த போகிறோம். ஸோ இப்போ நல்லா ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரே டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கிறேன். இது ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு 3 சேர்த்து விட்டுறலாம். ரொம்ப எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சேர்த்துனா டக்குன்னு கரிஞ்சிரும் மிளகாத்தூள். ஸோ அந்த கலர் நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. ஸோ அது ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடி அந்த மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வேக வச்ச உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா அப்படி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் வச்சுக்கிட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்படியே பரட்டி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு மேலே அந்த மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா கோட்டாகி அழகாக அந்த கலரோடு அது அப்படியே நல்லா ஃப்ரை ஆகுங்க. ஏற்கனவே வெந்த உருளைக்கிழங்கு இது. ஸோ சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி விட்டோன்னே நம்ம அந்த பொடிச்சு வச்ச அந்த மசாலா பொடியை சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மசாலா பொடி சேர்த்திட்டேன். இந்த மசாலா பொடியில் நல்லா சோம்பு, அந்த பூண்டு, கருவேப்பிலை, அந்த வாசம்லாம் சேரும் போதுங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி செஞ்சு பாருங்கள். உப்பு காரம்லாம் அதே மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வேணும்னா, நல்லா காரசாரமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக சேர்த்திக்கோங்க. இல்லை மைல்டாக போது குழந்தைங்க சாப்பிட்ணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. பட் இந்த மாதிரி நல்லா ஒரு திக் பாட்டம் கடாயில் நல்லா ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். 100% சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ நல்ல ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. வெரைட்டி ரைஸஸோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.